போதும் எடுத்தா தான் எல்லாம் வச்சு. Hi friends, welcome to Bashas Kitchen. Bashas Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Chettinad Style Nandu Gravy. Chettinad மசாலானாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எப்படி நம்ம வீட்டிலேயே அரைச்சு ஒரு சூப்பரான Chettinad நண்டு தொக்கு செய்யறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். Chettinad நண்டு கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. செட்டிநாடு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ்லாம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன அளவில் வேணும் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவில் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல மிளகுத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நண்டு இருக்கும். செட்டிநாடு மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு பாதி ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த பேனில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்தளவு வறுபட்டதுக்கு அப்புறமா இப்போ ஒரு பிளேட்டில் இதை தனியாக எடுத்துருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. இந்தளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 2 தக்காளி சேர்த்துருங்க. அதையும் நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்தளவு வெங்காயம் தக்காளி நல்லா நம்மளுக்கு மேஷ் ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக மசாலாவில் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்ச செட்டிநாடு மசாலா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஏறுக்குறைய சேர்த்துக்கலாம். நான் இங்கே சுமார் 2லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு செட்டிநாடு மசாலா சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஃப்ளேம் லோவில் இருக்கணும், இல்லாட்டினா மசாலா நம்மளுக்கு அடியில் பிடிச்சிரும். கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வேக விடுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டு எல்லாம் சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு, அப்புறம் இன்னும் கொஞ்சமாக இன்னும் எக்ஸ்ட்ரா செட்டிநாடு மசாலா இதில் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் செட்டிநாடு மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நண்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. நம்ம இருந்தாலும் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைக்கணும். ஆனால் நண்டு வேகும்போது நல்லா நம்மளுக்கு தண்ணி விடும். ஒரு 1/2 கிளாஸ் நான் தண்ணி விட்டுருப்பேன். பாக்கி எல்லாமே இது வேகும்போதே நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணி விடும் பாருங்கள். நண்டு வெந்துருச்சுன்னா இதோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். நண்டு கிரேவியை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் தூக்கலாக சேர்த்துட்டு இறக்குக்கோங்க. நண்டு கிரேவியில் நம்மளுக்கு பெப்பர் தூக்கலாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். அதனால் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் இதை நம்ம இப்போ கொதிக்க விட்டோம்னா போதும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை மூடி வச்சிடுறேன்.
இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் தொக்குக்கு. இது வந்து நம்மளுக்கு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சைட் டிஷ்ஷில் வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியில் வந்து நம்மளுக்கு இந்த செட்டிநாடு மசாலா நல்லா இறங்கியிருக்கும். இந்த நண்டுலேயே வந்து இந்த செட்டிநாடு மசாலாவோட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி சூப்பராக இந்த மாதிரி சுவையாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.